அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் கூட்டமைப்பினர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பள்ளிக்கல்வித்துறை தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் எனவும் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் தெரிவித்தனர். மேலும் ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ் ஆகிய 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் அங்கெல்லாம் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் முடிவெடுக்கவில்லையே, இங்கு மட்டும் ஏன் இப்படி குழு அமைக்க வேண்டும் எனவும் கூறினார்கள். அதேபோல திமுக அரசு இது போன்ற நாடகங்களை நடத்துவதை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகளும் விடாமல் கோரிக்கையும் விடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் மீண்டும் அமைச்சரான பெரியசாமியிடம் இது குறித்து நேற்று கேள்வியும் எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய அவர், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்லி வருகிறார். பொய் எவ்வளவு நாள் தான் சொல்ல முடியும் என்றே தெரியவில்லை. 10 முறை பொய் சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று எடப்பாடி நினைக்கிறார். அது நடக்காது. 4 வருடங்களில் கிடைக்காத சலுகைகளை மக்களுக்கு வீடு தேடி சென்று கிடைக்கச் செய்யும் பணியை முதலமைச்சர் தற்போது மேற்கொண்டு வருகிறார். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் இதனை கொண்டு வந்துள்ளார். அத்தனை துறையும் ஒரே இடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. எல்லா நிவாரணமும் கிடைக்கும். அதே போல புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிறேன், பட்டா வேண்டும் என்றால் உடனே கொடுத்து விடுகிறோம். வீடுகளையும் கட்டி தந்து விடுகிறோம். பள்ளி ஆசிரியர் 2ஆம் நாள் வேலை நிறுத்தம் குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார். அவர்களது ஓய்வூதியம் அதற்கான கமிட்டியும் அமைத்து பரிசீலனையும் செய்யப்பட்டு வருகிறது. விரைவிலேயே நல்ல முடிவு வரும் எனவும் அவர் மீண்டும் உறுதியளித்திருக்கிறார். கூடிய விரைவிலேயே அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஊதிய திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவர் கூறியிருக்கிறார்.